ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோடியக்கரைக்கு போகலான்னு ஒரு பிளானுங்க. பீச் போயிட்டு அது மட்டும் இல்லாமல் மான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பிளான். என்னென்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வெளியில் போய் ட்ராவல் பண்ணி. ஏன்னா ஆஃப்டர் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போகலை பைக் எடுத்துகிட்டு. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு ஒரு ஐடியாங்க. இது வந்து ஆஃப்டர் வேதாரண்யக்கு அப்புறம் உள்ள ரோடுங்க. வேதாரண்யம் டு கோடியக்கரை ரோடு. ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக உப்பளம் தாங்க இருக்கும். உப்பு தயாரிக்கக்கூடிய இடம் தாங்க. ஸோ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அங்கே உப்பெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது உப்பளம் இப்போ மழை காலங்கிறதுனால மழை ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் எண்ட் ஸ்டார்ட்டில் இருக்கிறதுனால இப்போ வந்து மழை ஸ்டார்ட் ஆகுறதுனால எல்லாம் லோட் பண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஸ்டோர் பண்ண உப்பு தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லோட் பண்ணி வெளியூருக்கு, வெளி மாநிலத்துக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இங்கே வந்து கோடியக்கரை ஏரியாவில் பார்த்திங்கன்னா முக்கியமான பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா உப்பும், அது மட்டும் இல்லாமல் மீன். அந்த மாதிரி மீன் அதிகமாக இருக்காது, மீன் இருக்குது. பட்டு உப்பளமும் ஒரு நல்ல பிஸ்னஸ் இங்கே ஆக்சுவலாக. ஸோ உப்பளம் இப்படி தாங்க இருக்கும். இங்கே இப்படி தூத்துக்குடி ஏரியாலையும் நிறையா இருக்குது. அதே மாதிரி கோடியக்கரை வேதாரண்ய சைடு பார்த்திங்கனாலும் ஸோ உப்பளம் வந்து இருக்கும். இங்கேயும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஃபுல்லாக 2 சைடு போற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ மழை காலங்கிறதுனால ரேட் ஏறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, பட் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவாங்க. கோடியக்கரையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் மான் தாங்க. மான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பாயிண்ட் காலிமர்னு சொல்லிட்டு ஒரு டேர்னிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன டேர்ன் கர்வ் இருக்கும். ஸோ அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பாயிண்ட் காலிமர் ஏரியாங்கிற இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அந்த சோலாஸ் கட்டின பழைய லைட் ஹவுஸுங்க. மேபி இந்த பொன்னியின் செல்வன் படத்துலலாம் வருதுன்னு சொல்கிறேன். நான் பொன்னியின் செல்வன் படம் பார்க்கல. ஸோ இதான் லோடு ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் உப்பு. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே செக் போஸ்ட் இருக்கும், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மூலிகை காடு தான். ஸோ உள்ளே பர்மிஷன் கிடையாது. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ராமர் பாதம் இருக்கும். அதனால் நான் அங்கே போகல. நேராக வந்து இதுக்கு போயிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த நம்ம மான்லாம் பார்த்துட்டு அங்கே பாயிண்ட் காலிமர் போயிட்டு ரிட்டன் பீச் தாங்க போக போகிறோம். வேறு எங்கேயும் பெருசாக எங்கேயும் போக போகிறதில்ல. ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஈவினிங் 4-5 o'clock ஆயிடுச்சு. ஃபைனலி நம்ம வந்து இப்போது அந்த கோடியக்கரை காடுக்கு வந்தாச்சுங்க. இங்கே இருந்தாங்க நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ், அதாவது நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்ணி போக முடியாது, அவங்களோட வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணி போக முடியும். அந்த வேன் கிடக்கு இல்லையா,
ஸோ இந்த மாதிரி வேன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட் வேன்ஸ். இப்போ இந்த பாருங்கள், இப்போ ஒரு வேன் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வருது. ஸோ இந்த வேனில் தான் நம்ம போகணும். இந்த வேன் எப்படின்னா சார்ஜஸ் வந்து 750 வாங்குறாங்க ஒரு வேனுக்கு. அதில் 15 மெம்பர்ஸ் வந்து போகலாம். ஸோ இது வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 55, குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 rupees வாங்குறாங்க. ஸோ இந்த வேனில் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம 750னா இப்போ நம்ம 15 பேர் இல்லைன்னா பக்கத்தில் யாராச்சும் வருவாங்க. ஸோ அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த வேனை வந்து ஹையர் பண்ணிக்கணும். அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க தான் வண்டி ஓட்டிட்டும் வராங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக வெட்லேண்ட் தாங்க. இப்போ வந்து மழை டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது ஃபுல்லாக இடுப்பு அளவுக்கு தண்ணி நிற்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காடு மாதிரி லைட்டாக தெரியுது இல்லையா, ஸோ அந்த மரம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மரம் ஏரியா வந்து கொஞ்சம் மேடான பகுதி. ஸோ மழை பெஞ்சு தண்ணி நின்றுடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மாடெலாம் அங்கே போய்டும். இந்த பாருங்கள் 3 மாடு எனக்கு வந்து கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இந்த மாதிரி தாங்க. பெருசாக நம்ம வந்து நிறையா பார்க்க முடியாது. மான்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம், பட் அந்தளவுக்கு க்ளோஸாக பார்க்க முடியாது. ரன்னிங்லேயே அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம வண்டியை பார்த்தாலே அது ஓடுது பயங்கரமாக. ஸோ பாருங்கள், ரன்னிங்கில் அது பாட்டுக்கு ஓடிடும். ஸோ நம்ம பக்கத்தில் ஜஸ்ட்டு பார்க்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்து கட்டின வந்து 1857 நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அப்போ கட்டின வந்து லைட் ஹவுஸுங்க. இது ஆப்ரேஷனில் இல்லை, காமன் சோர் போட்டு உள்ளே யாரும் என்ட்ரி பண்ணாத மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்ம பீச்சுக்கு வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தாங்க சோலாஸோட லைட் ஹவுஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் லைட் ஹவுஸு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கட்டின லைட் ஹவுஸு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நியூவாக ஒருத்தங்க 2000 சம்திங்கில் மறுபடியும் ஒரு புது லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. நம்ம அங்கே போகலை. ஸோ பீச்சுக்கு பேரலாக ஒரு ரோடு போகுதுங்க. ஸோ அந்த ரோட்டில் தான் வந்து அந்த லைட் ஹவுஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பாயிண்ட் காலிமர்னு சொல்லிட்டு இந்த கல்லில் சும்மா இதுதான் இந்த அடையாளத்துக்கு அது வச்சுருக்காங்க. இந்த ஸ்பாட்டு தான் பாயிண்ட் காலிமர் அப்படிங்கிற மாதிரி. இது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து கடலில் கலக்கிற இடங்க. இங்கேருந்து வெட்லேண்ட் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி இது வந்து இங்கே போய் ஜாயின் ஆகிற இடம். இது வந்து தண்ணிக்குள்ளே இப்போ இருக்குது அந்த சோலாஸோட லைட் ஹவுஸ். இப்போ நம்ம போய் உள்ளே போய் பார்க்க முடியாது, நல்லா சேர் இருக்கும். இன்னொன்று என்னன்னா போக முடியாது, உள்ளே போக முடியாது. இப்போது நீங்கள் அதுவே ஒரு மே மாதம் அந்த மாதிரி வரீங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க இல்லையா அந்த டவர்ஸில் நம்ம ஏறி பார்க்கலாம். ஸோ சின்ன டவர் தான், பட் இருந்தாலும் வியூஸ் ஓகே தான். தெரியுது பாருங்கள் அந்த லைட் ஹவுஸ் தெரியுது, பிரிட்டிஷ் லைட் ஹவுஸு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வியூஸ் பார்த்துக்கலாம், எப்படி இருக்குது என்ன அது மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம இது நல்லா ஒரு வீடியோஸை விட நேரில் நல்லா இருக்குங்க. இப்போ மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக க்ரீனிஷாக ஆயிருக்கு. ஸோ மழை பெய்ய இந்த இடம் நல்லாயிருக்கும். ஆனால் மழை பெஞ்சதுன்னா ஒன்ஸு உள்ளே வர முடியாதுங்க. ஃபுல்லாக சேறு தான் இருக்கும், சேறு இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே யாரும் அதுக்கப்புறம் என்ட்ரி கிடையாது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மேக்ஸிமம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி கடந்ததுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, தண்ணி இல்லைன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த பையன் வந்து நம்மளை வந்து மீட் பண்ணாப்புல. ஸோ பைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீட் பண்ணாப்புல. ஸோ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாப்புல, எப்படி எங்கே ஓட்டுவீங்க அப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தாப்புல, எங்கே போகிறீங்க எந்த ஊர் அப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட நம்ம வந்து பீச்சுக்கு ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சுங்க. இந்த பீச் ஒன்றும் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ரோடுங்க. இப்போ ஒன்று வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிற ரோடு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட் ஹவுஸ் போகலாம். இப்போ பிரியும் பாருங்கள் அந்த ரோடு, இந்த இடம் தாங்க. இப்போ ஸோ ரைட் எடுத்திங்கன்னா பீச்சு, லெஃப்ட் எடுத்திங்கன்னா லைட் ஹவுஸ் போகலாம். நம்ம பீச் போயிட்டு மறுபடியும் நேராக வீட்டுக்கு தாங்க, ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது.